ஏற்கனவே நமக்கு எப்பவுமே ஒரு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மழை வந்து 36 மணி நேரம் பெஞ்சு தண்ணி வெளியில வந்து போகாம இருக்கக்கூடிய சூழல். அதுக்கு 4-5 நாளுக்கு அப்புறம் போஸ்ட் இம்பாக்ட் ஃபேஸ். அந்த ஃபேஸ்ல வந்து தண்ணீர் வடிந்த இடத்துல சுகாதாரத்துறையோட வழிகாட்டல் படி ப்ளீச்சிங் பவுடர் கொடுப்பது, டேங்க்ஸ் அவங்க சம்பை கிளியர் பண்ணுறது, அதே மாதிரி தொற்று நோய் தடுப்பது வந்த பணிகள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்ம இந்த 7-8 நாட்களில் 86,471 மெட்ரிக் டன் குப்பையை அகற்றியுள்ளோம். 86,471 மெட்ரிக் டன். அந்த கார்டன் கார்பேஜ்ங்கிறது குறைய தொடங்கி இனிமேல் நமக்கு இயல்பான கார்பேஜ் அதிகமாக தொடங்குது. அது 10,000 மெட்ரிக் டன் வரைக்கும் ஏறி இப்போ குறைய தொடங்கினதோட ஆதாரம் என்னன்னா, நமக்கு குப்பையின் அளவு மாநகரத்தில் குறைய தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் தொடரும். அது மட்டும் இல்லாமல் தொடர் மழை இருப்பதால் கண்காணிப்பு முதலமைச்சர் தொடர் சொல்லியிருக்காரு. கடைசியாக முதலமைச்சர் வந்து நம்ம முதலாம் ஜோன்ல அந்த ஆயில் ஸ்பில் ஏரியாவில் இருக்கிற பணிகள் அனைத்து மாநில குழு வந்து தலைமை செயலர் தலைமையிலும், மாவட்ட குழு வந்து மாநகராட்சி ஆணையர் தலைமையிலும், அனைத்து பல்துறைகள் அங்கேயும் நம்ம மருத்துவ முகாம்கள், பல்மானாலஜிஸ்ட் எல்லாரையும் போட்டு அந்த ஏரியாலையும் கிளீன் பண்ணி அந்த பகுதியில் நேற்றுக்கு நம்மளோட மதிப்புரிய யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் வந்திருக்காரு. தொடர்ந்து பணிகள் நடைபெறும். அனைத்து மண்டலங்களிலும் தாழ்வான பகுதியில் காலி மனைகளில் இருக்கிற தண்ணி தேங்கின இடத்தையும் எடுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கு. நன்றி, வணக்கம். குப்பைகள் அகற்றப்படுது நிறைய இந்த மாதிரியான வேஸ்ட்டுகள் மரக்கட்டல் அந்த மாதிரியான இல்ல அதை வந்து நம்ம வந்து எல்லாமே வெயிங் பிரிட்ஜோட இது நமக்கு பெரிய சவால் வந்தது 3 நம்மளோட பேட்டரி ஆபரேட்டட் வெஹிக்கிளோட இடங்கள் தண்ணியில போயிடுது. அதற்கு மாற்று ஏற்பாடாக இன்னைக்கு புழுதிவாக்கத்துல தொடங்குறோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து ஒரு 60 விழுக்காடு மக்கள் தானாக பிரிச்சது வந்து இப்ப நம்மளோட வீடு சென்று தொடங்கி இன்னிலேருந்து எல்லா இடத்துலையும் தொடங்கினால அது மறுபடியும் பிரித்தெடுத்தோம். இல்லையா நம்ம மெட்டீரியல் அந்த குப்பை கொட்டும் வளாகத்திலையும் மாற்று நிலையத்தையும் பிரித்தெடுக்கிறோம். கடைசியா நாங்க குப்பை கொட்டும் வளாகத்தில் வந்த கணக்கில் தான் நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த பணி நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.